வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஜிடி தர்மராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நானும் அப்படிதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் வந்து நான் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு எப்போல்லாம் ஸ்கூல் லீவ் விடுதோ உடனே கிளம்பி தாத்தா பாட்டி ஊருக்கு போயிடுவோம். தாத்தாரும் பார்த்தீங்கன்னா அப்போ அடிக்கடி வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள்னாலும் வீட்டுக்கு வந்துடுவார். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஊருக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் தான் இருக்கும். டவுன் பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக வந்துடுவார். வாரமான தாத்தா வந்துடுவாங்க. அது இல்லாமல் நான் லீவுனா 10 நாள் 15 நாள் எங்கள் தாத்தா வீட்டில் தான் நிறையா இருந்திருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி ஊர் தான். மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா அந்த ஊரோட இருக்கக்கூடிய இடம் அது மாதிரி ஆற்று ஓரத்தில் இருக்கும் ஊர். பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த ஊரில் ஒரு 10 12 வீடு தான். அதுவும் தாத்தா வீடு தனியாக இருக்கும். அந்த வீடுலாம் தனியாக இருக்கும். நம்ம தாத்தா வீடு மட்டும் தனியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து அவ்வளோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயத்தெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தாங்க. எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா காய்கறியெல்லாம் இது பண்ணிட்டு கத்திரிக்காயெல்லாம் இது பண்ணிட்டு அங்கேருந்து கூடையில் வச்சு தான் அப்போ வந்து எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாக விளையக்கூடிய பொருள்கள்லாம் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த லைஃப்பை வந்து மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க வந்து தாத்தா பாட்டியை மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நாங்கள் பிறந்த ஸ்டேஜில், அதாவது நான் வந்து இந்த காலத்தில் பிறந்த 85ல பிறந்தேன். இந்த 85ல பிறக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவுங்கிறது அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னை வளர்த்ததே எங்கள் தாத்தா பாட்டி தான் சொல்லப்போனால். அது மறக்கவே முடியாது. நான் நிறைய டைம் எங்கள் தாத்தா கூட போயிருக்கேன். எங்கள் தாத்தா வந்து வியாபாரம் பண்ண போவாங்க. ஸோ அந்த வியாபாரம் பண்ணும்போது நானும் ஒரு சில நேரங்கள் நானும் போய் தாத்தாவோடய போய் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்கலாம். எனக்கு கிடைச்ச அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. எனக்கு வந்து தாய் மாமா 2 பேர். மாமனும் ரொம்ப சூப்பர் டைப் 2 பேருமே. என்னை வந்து அப்படி பார்த்துக்குவாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாமா பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டையை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டார், கோச்சிட்டு போயிட்டார், கோயம்புத்தூர் போயிட்டார். ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உறவுகள் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு சுகமானது தான்.